தனுஷ் நடிப்பில் அவருடைய 50வது படமாக உருவாகியிருக்க ராயன் திரைப்படம் ஜூலை 26ஆம் தேதி திரையரங்கில் வெளியாகி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. படத்துல தனுஷ் அவர்களை இயக்கி நடிக்கவும் செஞ்சிருக்காரு. படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. ராயன் படத்தை தியேட்டர்ல பார்த்தேன். படம் ரொம்பவே விறுவிறுப்பா இருக்கு. அதுலயும் இன்டர்வலுக்கு முன்னாடி வர சீனை சொல்லவே தேவையில்ல. அந்த அளவுக்கு காட்சிகள் நம்மள புல்லரிக்க வைக்குது. செகண்ட் ஹாஃப் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் இருக்கு. படத்துல தனுஷ் மட்டும் இல்லங்க, துஷ்ரா விஜயன், சந்தீப் கிஷான், எஸ்.ஜே. சூர்யா மற்றும் காளிதாஸ் ஜெயராமன் ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காங்க. ராயன் திரைப்படம் வெளியாகி 10 நாளைக்கு மேல ஆகுது. திரைப்படத்துடைய ஒட்டுமொத்த கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 116 கோடி ரூபாய் இதுவரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு. 2வது வாரம் வெற்றிகரமாக களெடுத்து வச்சு ராயன் திரைப்படம் ஓடிட்டு இருக்கு. ராயன் திரைப்படத்துக்கு மக்கள் மத்தியில ரொம்பவே ஆதரவு இருக்கு. அதுபோக ஏஆர் ரஹ்மானோட இசை ரொம்பவே பிளஸ் பாயிண்டாவும் இருக்கு படத்துக்கு. பாலிவுட்ல 2024ஆம் ஆண்டு அதிக வசூல் செஞ்ச திரைப்படமும் இப்போ ராயன் திரைப்படத்துல முதலிடமா இருக்கு. இன்னும் சில நாட்கள்ல ராயன் திரைப்படம் அதிக வசூல் செய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இந்த மாதிரியான சூப்பரான சினிமா செய்திகளை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க வைமையோலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.